வணக்கம் நண்பர்களே. மாதவரம் பால் பண்ணை அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவில் ஒரு மூலிகை தோட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எல்லா விதமான மூலிகை செடிகளும் மூலிகை மரங்களும் இருக்கிறது. அந்த மூலிகை தோட்டத்தை நிர்வகிக்கும் அல்லது அதை பராமரிக்கும் பொறுப்பை வடசென்னையில் மாதவரத்தில் மணலி பகுதியில் இருக்கக்கூடிய அத்திக்குழு தான் அத்திக்குழு நண்பர்கள் தான் அதை தொடர்ந்து பராமரித்து வருகிறார்கள். அவர்களுடைய அன்பாலும் அக்கறையாலும் தான் இந்த மூலிகை தோட்டம் செழித்து வளர்ந்திருக்கிறது. இந்த தோட்டத்தை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அது உள்ளே எப்படி இருக்குது, அந்த மூலிகை தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு உள்ள ஒரு முறை அழைச்சிக்கிட்டு போய் காட்ட விரும்புகிறேன். மூலிகை தோட்டம் ஒரு பெரும் குட்டி காடு மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பெரும் குட்டி காடை பெரும் குட்டி காடுன்னு சொல்கிறனோ, குட்டி காடு மாதிரி ஒரு சிறிய காடு மாதிரி இருக்கிறது. வரும்போதே வாசலில் இருக்கக்கூடிய இந்த செடிக்கு பெயர் லெமன் கிராஸ். இந்த செடி மிகுந்த எலுமிச்சை வாசனையை வீசக்கூடிய ஒரு செடி. இதை எங்கள் வீட்லேயும் இருக்குது. இதனுடைய இந்த தாளை தண்ணியில் கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிப்பாங்க. அவ்வளோ மனமாக எலுமிச்சை வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு செடி லெமன் கிராஸ் என்று அதை சொல்வார்கள். இந்த செடிக்கு பெயர் கோஷ்டம். இப்பொழுது எல்லோரும் சர்க்கரை வியாதிக்கு இன்சுலினை பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? அதற்கு நிகரான மருத்துவ குணம் உள்ளது இது கோஷ்டம் என்று பெயர். இது இந்த இடத்தில் இந்த தோட்டத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மரத்துக்கும் பெயர் வைத்திருக்கிறது. பெயரோடு அந்த மரத்தினுடைய பயனையும் எழுதியிருக்கிறார்கள். இது சொர்க்க மரம், புற்றுநோய்க்கான மருந்தாக பயன்படக்கூடிய சொர்க்க மரம். இப்போ தான் கண்ணு சின்னதாக வச்சுருக்காங்க. இது சொர்க்க மரம். இப்படி இந்த இடம் முழுக்க மூலிகை செடிகளும் மூலிகை மரங்களும் நிறைந்து இருக்குது. இங்கே எதுக்காக நாங்கள் வருவோம் அப்படின்னா, வடசென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பிறந்த நாளுக்கு அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு செடி நடுவோம் அல்லது ஒரு மரம் நடுவோம். அதற்காக இந்த இடத்துக்கு ஒவ்வொரு நண்பர்களுக்காகவும் இங்கே நாங்கள் கூடுவோம். அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஒரு மூலிகை மரத்தை, மூலிகை செடியை நடுவது எங்களுடைய வாடிக்கை, மரபு என்று சொல்லலாம். அது வடசென்னைக்கே உரிய அத்திக்குழுவுக்கான ஒரு பழக்கம். அவ்விதமாக உருவானது தான் இந்த மூலிகை தோட்டம். என்னென்ன செடிகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் அருகே சென்று பார்க்கலாம். இன்னும் சில மரங்களை பார்க்கலாம். ஒரு காடு போலத்தான் நான் இங்கே உள்ள நுழைஞ்சி பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது கூந்தல் பனை, மலமிளக்கியாக பயன்படும் இந்த மூலிகை மரம் கூந்தல் பனை என்பது மருத மரம். இது மருத மரம். மகோகனி, இரத்த சர்க்கரை குறையும், ஒவ்வாமை தீரும். அழிஞ்சில், மலட்டுத்தன்மையை தீர்க்க வல்ல அற்புதமான மரம், மூலிகை மரம். இது திருவோடு மரம். சிவனடியார்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய திருவோடை தரக்கூடிய மரம் இது திருவோடு மரம். வஞ்சி மரம்.
வெட்பாலை. செங்கொன்றை. காது நோய் வெண்குற்றம் தீரும். இந்த மரம் செங்கொன்றை. செங்கொன்றை பூ. தாண்டிக்காய். கண்ணுக்கு ஒளி தரும், இரைப்பு நீங்கும். அதனுடைய இலை இது. தாண்டிக்காய். நெட்டிலிங்கம். இப்போதான் வச்சிருக்காங்க நெட்டிலிங்கம். நெல்லி. மருதாணி. இது நோனி மரம். நோய் எதிர்ப்பு சக்தி தரும், மூட்டு வலி நீக்க இந்த மரம் பயன்படுகிறது. இலுப்பை மரம். தோல் நோய்கள் தீரும், வலி நோய்கள் தீரும். இலுப்ப மரம். பூ மருது. நீரிழிவு போக்கும், உடல் எடை குறையும். இவ்விதமாக இந்த மூலிகை தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்கிறது. சரக்கொன்றை. இந்த மரம் சரக்கொண்டை. மூலநோய், சர்க்கரை நோய் தீரும் என்ற அந்த பயனோடு மரத்தினுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மரம் பாதிரி மரம். இந்த இலைகளை பாருங்கள், இது பாதிரி மரம். கருட மாலை. விஷமுறிவுக்கு பயன்படக்கூடிய மரமாக இந்த மரம் பயன்படுகிறது. கருட மாலை. இலக்கியங்களில் அதிகம் இடம்பெறக்கூடிய ஏழிலை பாலை என்கின்ற இந்த மரம் கிளையில் 7 இலைகளை கொண்டிருக்கும். அதுதான் இதனுடைய முக்கியமான மகத்துவம் அல்லது அழகு என்று சொல்லலாம். 7 இலைகளை நுனியில் கொண்டிருக்கும் 7 இலை பாலை. அப்படியாகவே இந்த தோட்டத்துக்குள், மூலிகை தோட்டத்துக்குள் வந்தால் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். 5 இலை பாலை. இலங்கை இரும்பு என்று சொல்லக்கூடிய 5 இலை பாலை. இந்த இலையை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், 5 இலைகள் இருக்கும். 5 இலைகள் இருப்பது 5 இலை பாலை.